Hi all, assalamu alaikum. Hope you all doing good. இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபாலோவிங் டே ஆஃப் த ஈத் ஷூட் பண்ணதை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணேன். ஏன்னா ஸ்பெஷலாக அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஃபேமிலி நான் அவங்கள லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் திஸ் வீடியோ. இன்றைக்கி என்னோடய லஞ்ச் மெனுவில் ஃபர்ஸ்ட் டிஷ்ஷாக நான் செய்ய போகிறது வந்து எக் பிளான்ட் கறி தான். இது கறின்னு சொல்ல முடியுமா இல்லாட்டி டெவல்னு சொல்ல முடியும்னு தெரியாது. அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் 3 tablespoons sesame seed எடுத்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிடுறேன். வித்தவுட் ஆயில் தான். மெயின் இன்க்ரீடியன்ஸான எக் பிளான்ட்டு தான் இந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1 teaspoon 1.5 teaspoon சால்ட் ஆட் பண்ணி 1 teaspoon turmeric பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீ ரைஸாக இருக்கட்டும் இல்லாட்டி கோகோனட் மில்க் ரைஸாக இருக்கட்டும் இல்லை ஈவன் நார்மல் ரைஸாக இருக்கட்டும் 100% வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பர்ஃபெக்டான டிஷ் தான் இது. எக் பிளான்ட் ஃப்ரை பண்ணுற டைமில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு எட் பண்ணும்போது அந்த ஆயில் வந்து நல்லாவே ஹீட்டாக இருக்கக்கூடாது. செகண்ட் திங் என்னென்னா மீடியம் ஃப்ளேமில் தான் எப்போவுமே வந்து எதாக இருந்தாலும் ஃப்ரை பண்ணுறது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃப்ரை பண்ணதுக்கு பின்னாடி இப்போ ஒரு பேனில் 4 to 5 tablespoon ஆயில் ஆட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ட்ரை சில்லி இதுக்கு என்ன பேர் சொல்லுங்கள் எனக்கு தெரியாது, அதுவும் 1 teaspoon மஸ்டர்ட் சீடும் ஆட் பண்ணியிருக்கேன். மஸ்டர்ட் சீட் ஆட் பண்ணனால கொஞ்சம் ஸ்ப்ரெட்டராக விட்டுட்டு நான் ஒரு மீடியம் சைஸில் ஆனியன் மாதிரி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால டிரான்ஸ்பேரண்ட் கலருக்கு சேஞ்ச் ஆகிற டைமில் அதுக்கு 1.5 tablespoon மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணி அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரி லீவ்ஸும் பெண்டல் லீஃபும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண பின்னாடி நீங்கள் கரி லீஃப் சேர்க்கறதுக்கும் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி கரி லீஃப் சேர்க்கறதுக்கும் அரோமா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு எப்போவுமே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண பின்னாடி கரி லீஃப் சேர்க்கறது தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் எப்போயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் பெரிய டொமேட்டோவை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சோல்டு மெஷர்மெண்ட் வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணலை. ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங் இல்லாதனால சோல்டு டேஸ்ட் வந்து எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணலான்றதுனால அதை அப்படி விட்டுட்டு இப்போ இதுக்கு 1 teaspoon turmeric பவுடரும் 1 teaspoon chilli பவுடரும் அண்ட் 1 teaspoon coriander பவுடரும் ஆட் பண்ணி ஒரு 1/2 கப் மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லாவே குக் பண்ண விட்டுருங்க. ஆனியனும் டொமேட்டோவும் நல்லாவே வந்து நல்லா குக் ஆகி அந்த ஆயில் வந்து நல்லா ரிலீஸ் ஆகி வர டைமில் நான் ஆல்ரெடி ரோஸ்டட் பண்ணி வச்சுருந்த வந்து செசமியை வந்து நல்லா பவுடர் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக் பிளான்ட்டே சேர்த்துடுறேன். இப்போ இந்த டைமில் நான் 2 tablespoon கோகோனட் மில்க்கை 1 cup வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட ஆட் பண்ணிடுறேன். கோகோனட் மில்க்கை பொறுத்த வரைக்கும் ஹாட் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் ஜாஸ்தியாக வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணினா அது லம்ஸ் வந்து ரிமைன் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக வாட்டரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டரை விட்டுடலாம். அதுக்கு மில்க் கட்டின பின்னாடி ஸ்பூனை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது மேஷ் பண்ண மாதிரி போயிடும். அதனால் ஜஸ்ட் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஜென்ரலாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ இந்த மில்க் நல்லாவே பாயில் ஆக வரக்காட்டி சிம்மரில் விட்டுட்டு மற்ற டிஷ்ஷை பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் பைனாப்பிள் கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஏன்னா வந்து மற்ற டிஷ்ஷஸும் செய்யணுன்றதுனால இதை பீல் பண்ணி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குனால அவர் தான் என் கிச்சனில் ஹெல்ப் பண்ணார் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். நார்மலாகவே பிரியாணி கீ ரைஸ் எதுக்காக இருந்தாலும் இதுவும் கூடவே கொஞ்சம் பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் தான். இப்போ இதை கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு 1/2 teaspoon டர்மரிக் பவுடர் 1 teaspoon சில்லி பவுடரும் 3 teaspoon சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் சுகர் அண்ட் சால்ட் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டான அமௌண்ட்டை சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேங்கோ கறி ஆக்கும் போது அந்த மேங்கோ வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருந்துச்சுன்னா அதை நம்ம குக் பண்ணி அந்த வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாலே அந்த டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆயிரும். ஆனால் பைனாப்பிளை பொறுத்த வரைக்கும் அப்படி கஷ்டன்றதுனால அந்த ப்ராசஸை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற பீஸை பொறுத்து தான் சுகர் அண்ட் சால்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது சான்சஸ் இருக்குது. இப்போ 3 tablespoon மாதிரி ஆயில் ஆட் பண்ணி அது கூடவே 2 teaspoon மஸ்டர்ட் சீடை ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு இந்த மஸ்டர்ட் சீட் வந்து வெரி இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ஸ். ஏன்னா சாப்பிடாட்டியும் பார்க்கும்போதே அந்த சாப்பிடக்கூடிய அந்த தாட்ஸை கொடுக்கறதுல ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லப்போனால் இந்த மஸ்டர்ட் சீட் தான். இப்போ அது கூடவே கொஞ்சமாக ட்ரை சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2-3 சினமன் ஸ்டிக்கும் கார்டமம் ஸ்டிக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவலாக நார்மலாகவே நம்ம ஆனியன் கரி லீவ்ஸ் பெண்டல் லீவ்ஸ் இது மாதிரி சேர்ப்போம் இல்லையா, அது மாதிரியும் கொஞ்சம் அதையும் சேர்த்துட்டு லைட் ப்ரௌன் ஆகும் வரக்காட்டியும் கொஞ்சம் விட்டுறணும். இப்போ இது லைட் ப்ரௌனாக டர்ன் ஆகிற ஸ்டேஜில் நான் அதுக்கு 1 teaspoon சில்லி பவுடரும் 1 teaspoon சுகரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன்.
இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நான் வெரி லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த டிஷ்ஷை செய்யணும். ஏன்னா இந்த டிஷ்ஷு கலர் கொடுக்குறதே இந்த ஸ்டேஜ் தான். இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த சில்லி பவுடரோடு நல்லா மிக்ஸ் ஆகிற டைமில் தான் இந்த டிஷ் வந்து அந்த ரெட் கலருக்கு டேர்ன் ஆகிற டைம் இந்த பாயிண்ட் தான். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாகவே இந்த பைனாப்பிள் பீசஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த பீசஸில் இருக்கிற வாட்டர் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லாவே அது குக்காக வரக்காட்டியும் கொஞ்சம் அடிக்கு ஒரு முறை நான் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே குக் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ இது கூடவே நான் சால்ட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். நான் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே இந்த ப்ராசஸ் முடிய வரக்காட்டியுமே வெரி லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை செஞ்சிட்ருக்கேன். அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா நான் எக் பிளான்ட் கறி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. அது நல்லா பாயில் ஆகி கறி நல்லா திக்கான ஸ்டேஜ் வர டைமில் அதை ஸ்டவ்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் கறியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்டர் எல்லாம் வந்து ட்ரை ஆகிட்டு வருது. ஆனால் என் பைனாப்பிள் வந்து கொஞ்சம் சவர் தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கூடுதலாகவே நான் கொஞ்சம் 2 டீஸ்பூன் மாதிரி சுகரும் கொஞ்சம் சால்ட்டுமா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா திக்கான கோகோனட் மில்க் ஒரு 1/4 கப் மாதிரி அதை ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் மில்க் ஆட் பண்ண பின்னாடி அதை நல்லா பாயிலாக வரக்காட்டியும் விட்டுடாமல் அதுக்கிட்டே இருந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அது சூடாகின பின்னாடி அது பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். என் டிஷ் இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. நல்லாவே கலரும் சேஞ்ச் ஆகி நல்லா ரெட் கலரில் பார்க்குறதுக்கே நல்லா வந்திருக்கு கறி. இப்போ இந்த எக் பிளான்ட் கறியை பார்த்தீங்கன்னா அது கூட நல்லாவே பாயில் ஆகி நல்லா திக்கான ஸ்டேஜ் வந்திருக்கு. அது கூட நான் ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நல்லா சூடறங்கி வர டைமில் இந்த மில்க் வந்து அப்படியே வந்து அந்த பீசஸோடு மிக்ஸ் ஆகி அந்த டெவலப் பண்ண லுக்கோனில் தான் அந்த டிஷ் இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நான் கீ ரைஸ் தான் என்ன பண்ணியிருக்கேன். அது கார்னிஷ் பண்ணுறதுக்காக வேண்டி நட்ஸ் அண்ட் சேமியா ஃப்ரை பண்ணி மேலால் போட்டிருக்கேன். ஃபைனலாக இன்றைக்கி நான் என்ன மெனு பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு காட்டிடுறேன். எக் பிளான்ட் கறி செஞ்சுருக்கேன். அது கூடவே மட்டன் கறியும் ரெடியாக இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன் இல்லையா, நான் பீஃப் ஃப்ரை சம்பல் செஞ்சுட்டேன். அதையும் நான் இந்த மெனுவோட ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கீ ரைஸை பொறுத்த வரைக்கும் மால்டிவ் சம்பல் வந்து கீ ரைஸுக்கு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டிஷ் தான். அதனால மால்டிவ் சம்பல் இல்லாதனால இன்ஸ்டெட் ஆஃப் தேட் ஆனால் அதுக்கு வந்து நான் பீஃப் ஃப்ரை சம்பல் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக பைனாப்பிள் கறி. குக்கிங் வேலையெல்லாம் கொஞ்சம் ஏர்லியாகவே முடிச்சிட்டேன். ஏன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சம் ஏர்லியாகவே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். லஞ்சை பொறுத்த வரைக்கும் லஞ்ச் எடுக்கிறது நல்லாவே லேட் ஆகிடுச்சு. ஜென்ஸுக்கெல்லாம் சர்வ் பண்ணி முடிஞ்சு தான் லேடிஸ்க்கே சர்வ் பண்ணோம். வெளியே போகிற பிளான் கொஞ்சம் இருந்ததுனால அவசரமாக நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிட்டோம். வெளியில் போகிறோன்ற பேச்சு வரும்போதே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஐடியா தோணும் எங்கே போகிறதுன்னு சொல்லி. ஃபைனலாகவே பாலிவுட் போகிறோன்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஆஃப்டர் லஞ்சு ரெடியாகி வெளியே போகிற டைம் ஆகும்போதே 5 o'clock ஆகிடுச்சு. நார்மலாக பாலிவுட் வந்து நைட் டைம் போகிறது தான் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்த ரீச் பண்ணும்போதே நம்ம மகரிப் டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 7:30 ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்த பற்றி சொல்லணும்னு சொன்னால் இது பார்ட் ஆஃப் ரியாத் சீசன். இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூரோப்பிய ஃபீச்சர்ஸ் தான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே கேம்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். என்னத்தான் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் விசிட் பண்ணக்கூடியவங்க ட்ரிங்காக இருந்தாலும் சரி, ஃபுட்டாக இருந்தாலும் சரி இங்கே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா அவுட் சைட்லேருந்து ஃபுட்டோ ட்ரிங்க்கோ வந்து அலவுட் இல்லை. இன்சைட் வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஷோஸ் அண்ட் கேம்ஸ் வந்து அப்படி போயிட்டுருக்கு. என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளேஸ் தான். கம்பேர் டு லாஸ்ட் இயர் இந்த இயர் வந்து அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஷோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா ஃப்ரீ ஆக்கினது பின்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்க்கும்போது நிறைய ஷோஸ் அண்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி ஆஃப்டர் லாங் டைம் கெதரிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து கொஞ்சம் கேம்ஸ் அண்ட் ஷோ எல்லாமே என்ஜாய் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 12:30 பாஸ் ஆகியாச்சு. ஸோ அவங்க டிசைட் பண்ணாங்க ஆன் த வே வந்து டின்னர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி. ஸோ ஆஃப்டர் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே ரெஸ்டாரண்ட் போயாச்சு. எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணாங்க இட்லியோ தோசையோ தான் டின்னர் எடுக்கணும்னு சொல்லி. ஆனால் நார்மலாகவே மிட் நைட் 12:30 வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டுமே அது அவைலபிளாக இருக்காது. பை லக் ஈத் சீசனும் கூட இல்லையா. ஸோ நம்ம போன ரெஸ்டாரண்ட்டில் அது அவைலபிளாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் கூட வெரி பிஸியாக இருந்தது. ஸோ எல்லோரும் மாதிரியே தோசை, வடை, அது கூடவே நான் ரொட்டி, பன்னீர் கறி இது மாதிரி டிஷ்ஷெல்லாம் எடுத்து சாப்பிட்டோம். ஃபுல்லாகவே டே வந்து என்ஜாய் பண்ணிட்டோம் நான் நினைக்கிறேன்.
இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். See you soon with another vlog. Stay blessed. Thank you.